இப்போ தற்சமயம் வந்து பார்த்திங்கனாக்கா வீடூரில் தென்னங்கன்றுக்கு குட்டை ரகத்துக்கு மருந்து சர்க்காசோ ஜெல்லு வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒரு மரத்துக்கு வந்து 300 கிராமு. இந்த செடியோட வளர்ச்சியின் காரணமாக, அதாவது 1.5 வருஷத்துக்கு கண்ணோட வளர்ச்சி இது. சவுக்கு மரத்துக்கு ஓரத்தில் போட்டிருக்கிறாங்க. இந்த மரத்தோட ஸ்டாண்டர்டு குரோத்துக்காகவும் நல்ல வளர்ச்சிக்காகவும் நம்ம இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து பயன்படுத்த போகிறாங்க. இப்போ அந்த கண்ணுக்கு வந்து 1 அடி தள்ளி தொலை போடுங்க. அரை லிட்டரு பிடிக்கிற அளவுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தொலை. ரொம்ப லாங்கில் போயிருக்கு, கொஞ்சம் கிட்ட 1 அடி தான். இன்னொரு தொலை இந்த பக்கமாக போட்டுருங்க, இந்த மட்டை ஒருத்தர். ரொம்ப களிப்பு. இப்போ இதில் வந்து 1 லிட்டரு கணக்கில் மருந்து கரைசல் நல்லா கலக்கிட்டு விடுங்க. கலக்கிட்டு மரத்துலேருந்து 1 அடி அந்த நம்ம எடுத்த பள்ளத்தில் 3 இதுக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. இது குடித்த உடனே மண் போட்டு மூடிடுங்க. தண்ணி நம்ம விட்டோம்னாலும் வெளியில் போயிடக்கூடாது, சரிங்களா? ஆமாம், இது குடித்த உடனே மண்ணை தள்ளிடுங்க. ஊற்றின மருந்து அப்படியே இருக்குது இல்லையா, ஈரம் இருக்கிறதுனால இழுக்காமல் இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற கண்ணுகளுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மூடி விட்டுட்டு தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போ ஈரம் இருக்கிறதுனால தண்ணி வேண்டியதில்லை, ஈரம் இல்லாத இடங்கள்ல தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க அடுத்த கண்ணுக்கு போகலாம். இப்போ இந்த மருந்தை ஊற்றுறதுனால மரத்தில் வந்து பழுப்பு தன்மைகள், வளர்ச்சி குன்றி இருக்கிற கன்றுகளுக்கு இதை ஊற்றுறோம். நம்ம கொஞ்சம் வளர்ச்சி கிடைக்கும். ஒரு செடிக்கு வந்து 300 கிராமு மருந்து கரைசல் சர்க்காசோ ஜெல்லு. இதில் வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கரைச்சி இதை அப்ளை பண்ணுறோம். சூப்பர். அடுத்த கண்ணுக்கு போடுங்க.